ஒருமுறை திரிலோக சஞ்சாரியான நாரதர் திருமாலிடம், சுவாமி, தங்கள் திருநாமத்தை அதிகம் உச்சரித்துக் கொண்டிருப்பவன் நான் தான் என்று கூறினார். திருமால் நாரதரின் அகங்காரத்தை நீக்க வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டார். அவர், நாரதரே, என்னோட நாமத்தை உன்னை விட அதிகமாக உச்சரிப்பவர் பூலோகத்தில் ஒருவர் இருக்கிறார். அவரை உனக்கு காட்டுகிறேன் என்று நாரதரை பூலோகம் அழைத்துச் சென்றார். ஒரு விவசாயி இல்லத்திற்கு சென்று அந்த விவசாயியின் செயல்பாடுகளை மறைந்து நின்று கவனித்துக் கொண்டிருந்தனர். அந்த விவசாயி காலை எழுந்தவுடன், நமோ நாராயணா, இன்றைய பொழுது நல்ல பொழுதாக கழிவதற்கு அருள் புரிவாயாக என்று இரு கைகளால் வணங்கி வேண்டிக் கொண்டார். அவர் அதற்கு பிறகு காலை கடன்களை முடித்துவிட்டு அவன் மனைவி மக்களுக்கு வேண்டிய தன்னோட கடமைகளை செய்தார். தொழுவத்தில் கட்டியிருந்த மாடுகளை அழைத்து கொண்டு ஏர்கலப்பையுடன் வயலுக்கு சென்று உழுதார். மதியம் மனைவி கொடுத்து அனுப்பிய கஞ்சியை சாப்பிட்டுவிட்டு மீண்டும் வயலில் உழ ஆரம்பித்தார். பகல் பொழுதெல்லாம் அவருக்கு வயலில் கழிந்தது. அவர் வேலையெல்லாம் முடித்துவிட்டு இரவு அவர் வீட்டில் படுக்க போகும் பொழுது, நமோ நாராயணா, இன்றைக்கு பொழுது நன்றாக கழிந்தது, நாளை விடியும் பொழுது நல்ல பொழுதாக விடிய வேண்டும் என்று வணங்கிவிட்டு படுத்து தூங்கிவிட்டார். நாரதர் விவசாயி செயல்பாடுகளை எல்லாம் கவனித்துவிட்டு திருமாலிடம் சிரித்துக்கொண்டே, சுவாமி, தாங்கள் கூறியதை நினைக்க எனக்கு சிரிப்புதான் வருகிறது. ஏனென்றால் அவன் தங்கள் திருநாமத்தை நாராயணா என்று காலையில் எழுந்தவுடன் ஒரு முறையும் இரவு படுக்கும்போது நாராயணா என்று ஒரு முறையும் என 2 முறைகள்தான் கூறினான். அவன் 2 முறைகள்தான் தங்கள் திருநாமத்தை உச்சரித்தான் என்று கூறி நாரதர் திருமாலை நோக்கி ஏளன சிரிப்புடன் பார்த்தார். நான் சதா காலமும் நாராயணா நாராயணா என்று தங்கள் திருநாமத்துடன் திரிலோகம் முழுவதும் சுற்றி கொண்டு வருகிறேன் என்று நாரதர் கூறினார். திருமால் எண்ணெய் நிரம்பிய ஒரு சிறு கிண்ணத்தை நாரதரிடம் கொடுத்து, நாரதரே, இந்த கிண்ணத்தில் உள்ள எண்ணெய் சிந்தாமல் 3 உலகமும் நீ சுற்றி வர வேண்டும். அதன் பிறகு நீ கேட்ட கேள்விக்கு நான் விளக்கமாக பதிலளிக்கிறேன் என்று கூறி அனுப்பினார். நாரதர் எண்ணெய் நிரம்பிய கிண்ணத்துடன் முதலில் பிரம்மலோகம் சென்றார். அவர் கவனம் முழுவதும் எண்ணெய் நிரம்பிய கிண்ணத்திலே இருந்தது. அடுத்து அவர் வைகுண்டலோகம் செல்லும் பொழுது திருமால், நாரதரே என்று அருகில் சென்று அழைத்தார். அவர் அழைத்ததை கூட நாரதர் கவனிக்காமல் கிண்ணத்தில் உள்ள எண்ணெய் சிந்திவிடக்கூடாது என்பதிலேயே அவர் கவனம் முழுவதும் இருந்தது. சுவாமி, தாங்கள் கூறியபடி கிண்ணத்தில் உள்ள எண்ணெய் சிந்தாமல் 3 உலகமும் சுற்றி வந்து விட்டேன் என்று நாரதர் மகிழ்ச்சியுடன் கூறினார். திருமால் புன்னகையுடன் நாரதரிடம், நாரதரே, இன்று நீ எத்தனை முறை என்னுடைய நாமத்தை உச்சரித்தாய் என்று கூற முடியுமா என்று கேட்டார். சுவாமி, தாங்கள் எண்ணெய் நிரம்பிய கிண்ணத்தை கொடுத்து சிந்தாமல் 3 உலகமும் சுற்றி வரும்படி கூறியதால் என்னுடைய கவனம் முழுவதும் கிண்ணத்தில் இருந்தது. தங்கள் திருநாமத்தை எப்படி நினைக்க முடியும் அல்லது உச்சரிக்கத்தான் முடியுமா என்று கேட்டார். உன்னிடம் நான் எண்ணெய் நிரம்பிய ஒரு சிறு கிண்ணத்தின் பாரத்தை கொடுத்ததற்கே நீ என்னோட நாமத்தை உச்சரிக்க மறந்துவிட்டாய். ஆனால் அந்த விவசாயி குடும்ப பாரத்தையெல்லாம் தாங்கிக் கொண்டு தன்னுடைய கடமைகளையும் செய்து கொண்டு என்னை 2 முறைகள் நினைத்தான். என்னோட திருநாமத்தை அதிகம் உச்சரித்து கொண்டிருப்பவன் நீயா அல்லது நான் பார்த்த அந்த ஏழை விவசாயியா என்று திருமால் சிரித்துக்கொண்டே கேட்டார். அதனை கேட்ட நாரதர் வெட்கி தலை குனிந்தார். இதிலிருந்து நாம் இறைவன் மீது பக்தி செலுத்துவதில் அகங்காரம் இருக்கக்கூடாது என்பதை புரிந்து கொள்ளலாம். உண்மையான பக்தி, ஆத்மார்த்தமான பக்தி, எளிமையான பக்தியால் மட்டுமே இறைவனை அடைய முடியும். ஆடம்பரமான பக்தியை இறைவன் ஒருபோதும் விரும்புவதில்லை. நன்றி. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களை ரீச் ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.